Hello friends, welcome to Kalaivani's kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆனியன் பக்கோடா ஒரு இன்ஸ்டன்ட் டீ டைம் ஸ்நாக். அது மட்டும் இல்லாம இது தயிர் சாதம், புளி சாதம் ரெண்டுக்குமே நல்ல ஒரு பெர்ஃபெக்ட் சைட் டிஷ். வாங்க இப்போ நம்ம அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா நீல வாக்குல மெலிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கையால் பிசைஞ்சு விட்டுருங்க. இந்த மாதிரி பிசையும் போது வெங்காயம் எல்லாமே தனித்தனியாக வந்துடும். அதே டைமில் அந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணியும் நல்லா ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இப்போ என் கையில் காமிக்கிறேன். இப்போ பிசையும் போதே பாருங்கள் எப்படி தண்ணி நல்லா ரிலீஸ் ஆகி வந்திருக்குன்னு. அடுத்ததாக 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் பூண்டு நல்லா துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பூண்டு தட்டி போட்டால் பிடிக்குன்னா நீங்கள் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் இஞ்சி, அதையும் நல்லா ஃபைனாக துருவி வச்சுருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை பிசைஞ்சு விட்டுருங்க. அந்த மாதிரி பிசையும் போது வெங்காயத்தில் நல்லா இந்த மசாலாலாம் ஆட் ஆகி நம்ம பக்கோடா சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பிசைஞ்சிட்டு 1 கப் கடலை மாவு, வெயிட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 100 கிராம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த 1 கப் கடலை மாவை சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அதையும் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா சூடான எண்ணெயை சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் நம்மளோட பக்கோடா நல்லா முறுமுறுப்பாகவும் அதே டைமில் எண்ணெயை ரொம்ப அப்சர்வ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த எண்ணெயை சேர்த்துட்டு கையால் பிசைய வேணாம், ஏதாவது ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் லேசாக ஆறின உடனே நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி ரொம்ப சேர்க்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சேர்த்திங்கன்னா அப்புறமா அது ஆனியன் போண்டா மாதிரி ஆகிடும். அதனால் இந்த 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இதை மிக்ஸ் பண்ண உடனேயே நீங்கள் உடனே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடணும். நம்ம வச்சு பொரிச்சோன்னா நிறைய எண்ணெய் இழுக்கும், பக்கோடாவும் நல்லா இருக்காது. இப்போது ஒரு கடாயில் எண்ணெயை சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய் நல்லா சூடாகிடணும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம இந்த மாதிரி உதிராக பக்கோடாவை சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனே ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க, இல்லைனா பக்கோடாலாம் கருகுன மாதிரி ஆகிடும். அதனால் சேர்க்கும் போது மட்டும்தான் எண்ணெய் ஹை ஃப்ளேமில் இருக்கணும். இன்னொன்று, நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கவே கூடாது. வச்சிங்கன்னா அப்புறமா வெங்காயம் தனியாக மாவு தனியாக பிரிஞ்சு போயிடும். அதனால் எப்பயுமே எண்ணெயோட டெம்பரேச்சர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி நல்லா ஒரு பக்கம் வெந்த உடனே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு ஃப்ரை ஆன உடனே எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு இப்போ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மாதிரியே மிச்சம் இருக்கிற எல்லா மாவையுமே பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை நான் எண்ணெயில் பொரித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதையும் இந்த பிளேட்டில் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட பக்கோடா ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் டைமில் நல்ல டீயோடு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு அருமையான ஸ்நாக்ஸ். டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளாரையே செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.